அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ரமணான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் உங்களுடன் சில விஷயங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். அது என்னவென்றால், சமீப காலமாக சிறுபான்மையரின் காவலர்கள் என்று இருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் 50 ஆண்டுகளுக்கு மேல் சிறுபான்மையர் காவலர்கள் என்று இஸ்லாமியர் வாக்குகளுக்காக ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவர் யார் என்றால், திராவிட மாடல் அரசை சேர்ந்தவர்கள். இன்னொன்று இப்போ புதிதாக டிவிகே, அதாவது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நடிகர் விஜய், இப்போ அரசியல்வாதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அவர் சொன்னது உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்ட், கரெக்ட். என்னென்னா, சிறுபான்மையரின் வாக்குகளுக்காக சிறுபான்மையர மக்கள், அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், முக்கியமாக இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதில் இவர்கள் 2 பேருக்கும் தான் போட்டி. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அவரை நான் பாராட்டுதேன். அதுக்கப்புறம் இந்த விஜய் அவர்கள் அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா, சிறுபான்மையர்கள், அதாவது இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டி அந்த படத்தை பரபரப்பாக்கி பல கோடிகள் அவர் சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு. இப்போ அரசியலில் சம்பாத்தியம் பண்ணலான்னு அதே இதை கொஞ்சம் ட்ரெண்டாக மாற்றி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்று. அதுக்கப்புறம் இவர்களுக்கு, அதாவது சப்போர்ட் பண்ணவங்க பின்னாடி இருந்து சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட்ஸ் எல்லாமே டிஎம்கே குரூப், இவர்களும் பல ஆண்டுகளாக ஏமாற்றி கட்டியிருக்கிறார்கள். ஓகே. ஆனால் மக்கள், சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இனிமேல் உங்கள்கிட்டலாம் ஏமாற மாட்டாங்க. வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும், ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் சுதாரிப்பாக இருந்துக்கணும். ஓகே. எல்லோரும் ரம்ஜான் நல்லபடியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.